கோவையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி கபடி வீராங்கனை தேசிய அளவிலான போட்டிகளில் சாதித்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்து வருகிறார். விரைவில் ப்ரோ கபடி தொடரிலும் அவர் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கபடி களத்தில் பெண் வேங்கியாக பாயும் இவர் தர்ஷினி. கோவையை அடுத்த சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தி பாலகிருஷ்ணன் தம்பதியின் மகள். அங்குள்ள அரசு பள்ளியில் தற்போது 11ஆம் வகுப்பு படித்து வரும் தர்ஷினி பேச்சு மற்றும் செவித்திறன் குன்றியவர். அந்த குறையை சற்றும் பொருட்படுத்தாது 7ஆம் வகுப்பில் இருந்தே கபடி போட்டிகளில் தமது தனித்துவமான திறமையை வெளிப்படுத்தி வருகிறார். தர்ஷினி அடங்கிய பள்ளி அணி மாநில அளவிலான போட்டியில் சாம்பியன் பட்டமும் வென்றிருக்கிறது. நேச்சுரலாகவே கபடியில் விளையாட டேலண்ட் இருக்குது, அப்படி நீங்கள் வந்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க அம்மா அவங்கள நம்பி தான் விட்டாங்க. இப்போ அவள் நேஷ்னல் 2 நேஷ்னல் வாங்கியிருக்கா. இப்போ போகிறா, அடுத்து ப்ரோ கபடி செலெக்ஷன் வாங்கியிருக்கா. இப்போ போகிறா இந்தியா கேம்புக்காக விளையாட. அவள் இல்லைன்னா டீமே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப நல்லா விளையாடுவா. கபடியில் சாதிக்கும் தர்ஷினி படிப்பிலும் குறைவில்லாமல் இருப்பதாக கூறுகிறார் அவர் பயிலும் பள்ளியின் தலைமை ஆசிரியர். தைரியமாக விளையாடுறாங்க. தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறையை குறையாக நினைக்காம அந்த ஸ்போர்ட்ஸுக்கு தன்னை முழுசாக அர்ப்பணித்து நல்ல முறையில் வர்றது மற்ற பொண்ணுங்களுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக அந்த பொண்ணு வழங்குறாங்க. மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் சாதித்து வரும் தர்ஷினி ப்ரோ கபடி லீக் போட்டிக்கான வீராங்கனைகள் தேர்விலும் கலந்து கொண்டுள்ளார். எப்படி தமிழ்நாட்டில் சேலத்தில் தங்கமாரியப்பன் எப்படி ஹை ஜம்பில் நல்லா இது பண்ணாப்புலையோ அதே மாதிரி இப்போ இந்த பள்ளியிலிருந்து தர்ஷினியுமே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வரும் காலங்களில் ஜொலிப்பார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அவளுக்கு ஒரு அண்ணா இருக்குது. அவங்களும் கபடி பிளேயர் தான். எங்கள் டீமில் தான் விளையாடுறாங்க. அவங்களுக்கும் காது கேட்காது. அவங்க 2 பேருமே வீட்டில் ஸ்போர்ட்ஸ் மேன் தான். 2 பேருக்குமே இவளுக்கு வாய் பேச முடியாது, காது கேட்காது. அவங்க அண்ணாக்கு காது கேட்காது. 2 பேருமே நல்லா விளையாடுவாங்க. 2 பேருமே நேஷ்னல் வாங்கியிருக்காங்க. இப்போ எல்லாரும் மாதிரியும் அவள் இல்லை, காது கேட்காது. அப்படி இருந்தாலும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டையாச்சும் நான் எப்படியாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கபடியை சூஸ் பண்ணியிருக்காங்க. விளையாட்டில் சாதிக்க உடற்தகுதியுடன் மன உறுதியும் தேவை என்பதை உணர்ந்து சாதித்து வருகிறார் தர்ஷினி. இதன் அடுத்த கட்டமாக ப்ரோ கபடி லீக் தொடரிலும் பங்கு பெறும் முனைப்புடன் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். விளையாட்டில் சாதிப்பதற்கு உடல் தகுதி மட்டுமல்லாது மன உறுதியும் தேவை என்பதை நிரூபித்துள்ளார் தர்ஷினி. தொடர்ந்து சர்வதேச அளவிலான போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று விடாமுயற்சியுடன் விளையாடி வருகிறார். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் சுஜாதா.